கைரேகை பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயிற்றுல அடிக்கிறாங்க. வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. சென்னை வேளச்சேரியில் 2 நாட்களில் மழைநீர் வடிந்து விட்டதாக தமிழச்சி தங்கபாண்டியன் உண்மைக்கு மாறாக பேசி வருவதாக தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தேனாம்பேட்டை ஆலையம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று அவர் வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லாட்டரி அதிபர் மார்டினிடம் திமுக 560 கோடி ரூபாய் நிதி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். ஒரே நபரிடமிருந்து திமுக இந்த அளவுக்கு நிதி பெற்றது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஜெயவர்தன் வலியுறுத்தினார். சென்னை வேளச்சேரியில் மழை வெள்ளம் 2 நாட்களில் வடிந்துவிட்டதாக திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் உண்மைக்கு மாறாக பேசி வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பதாக கூறிய ஜெயவர்தன் மக்களை ஏமாற்ற முடியாது என்று குறிப்பிட்டார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்தவரை ஒரு தடவை கூட நகர்ப்புறத்துறை அமைச்சர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் புதிதாக உருவாக்குவது குறித்து எந்த விதத்திலும் அவங்க ஒரு தடவை கூட சந்தித்ததில்லை. இப்போ பெரும்பாக்கம்லாம் நீங்கள் ஷோலிங்கநல்லூர் பெரும்பாக்கம் பார்த்தீங்கன்னா அத்தனை கட்டடங்கள் எழுப்பப்பட்டது. ஏன்னா நம்ம மழை வெள்ள காலங்களில் பொறுத்தவரையில் நம்ம அவங்கள மறு குடியமைப்பு செய்யணும். அந்த கிணல் ஓரமாக இருக்கவங்களாம் அப்போ அவங்களுக்கு வீடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே கட்டணும் நிறைய குடியிருப்பு. ஸோ இந்த மாதிரி பொறுத்தவரையில் ஒரு காம்ப்ரமைஸ் அப்ரோச்சாக நாங்கள் எடுக்கோம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த விதத்திலும் நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி ஸ்லம் டெர்னமெண்ட்ஸுக்கு வீடுகளும் அதுக்காக நீங்கள் அலோகேஷன் பண்ணுங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு தடவை கூட சந்திக்கலை. ஸோ நடவடிக்கை எடுக்காது. அதாவது ஏழைகள் மீது அக்கறை இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவங்க இருக்கிறாங்க. அதிலும் இந்த விடியாதிமுக அரசு பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விரிவாக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்லம் டெர்னமெண்ட்ஸ் புதுவாக உருவாக்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் விற்கின்ற நடக்கல 5 லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்கள் எங்கே போவாங்க? 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்களால எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் இப்படி ஒரு தொகையை? அதனால ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு, எங்கேயே பார்த்தாலும் எதிர்ப்பு. எப்படிங்க ஒரு 5 லட்ச ரூபா கிட்டே நாங்கள் எங்கேருந்துங்க இது பண்ண முடியும்? அதை எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லம் டெர்னமெண்ட்ஸை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு தரப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தொகை இவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதனால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பின்னால் கண்டிப்பாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து உங்கள் பேராதரவுடன் ஜெயித்ததுக்கு பின்னால் கண்டிப்பாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பேன்.